மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலி காமெடி மூவியை தான் நம்ம பார்க்க போறோம். புரியுது, ஏண்டா கடைசியா தான் ஒரு காமெடி படம் போட்டேன், திரும்பியும் காமெடியா தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஃபேண்டசி படம் போடலாம் தான் இருந்தேன். ஆனா கடைசியா போட்ட வீடியோவோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது, நானே என் சோகத்தை மறைக்கிறதுக்காக காமெடி படம் போட்டா நீங்க எல்லாரும் என்னை விட சோகமா இருப்பீங்க போல இருக்கு. உங்க எல்லாரோட மூட சரி பண்றதுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணுமே புரியல. வீடியோவோட லென்த்தை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற டைம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசுறது வீடியோவோட லென்த் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க நினைப்பீங்க, ஒரு வகையில உண்மைதான். ஆனா அதெல்லாம் நினைக்க கூடாதுப்பா. சரி, ஓகே. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அப்பா இல்லாம அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அவளோட அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஒரு சில விஷயங்கள்னால அப்பாவை பார்க்க முடியாம போயிடுது. அந்த அப்பா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, இங்கிலாந்துல இருக்க ஒரு பெரிய பணக்காரர். மகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல்வாதி. கிட்டத்தட்ட அடுத்த பிரசிடென்ட்டே அவர் தான் பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த பொண்ணுடைய அப்பா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இப்படி ஒரு பொண்ணு இருக்குது அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு இன்னொரு லேடி கூட கல்யாணம் ஆக போது, அந்த லேடிக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்காங்க. அது என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த சமயத்துல தான் இந்த பொண்ணு அவங்களுடைய அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த பொண்ணு அவங்களுடைய அப்பா கூட சேர்ந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே 2003ல ரிலீஸ் ஆன வாட் அ கேர்ள் வாண்ட்ஸ்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே புதுசா வேற கடை திறந்திருக்கும். அதெல்லாம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவானுங்கன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இது 3த்துல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்துச்சுனாலும் இன்ஃபர்மேஷன் அதுல போடுவேன். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோசு அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது. ஹாய், என்னோட பேரு டாஃப்னி. அப்பா இல்லாம அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தான் நான். எனக்கு 5 வயசு ஆகுது. என்னதான் வறுமை அப்பப்ப வாழ்க்கையில வந்து விளையாண்டுட்டு போனாலும் இந்த சந்தோஷங்கிற விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில இருந்து போனதே இல்ல. அதுக்கு காரணம் என்ன சுத்தி இருக்கவங்க, முக்கியமா என்னோட அம்மா என்ன அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட என்னோட பர்த்டே, எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு பாத்தீங்களா. என் அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பர்த்டே அன்னைக்கு கேக்குற விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு என் அப்பாவை பார்க்கணும். எஸ், எனக்கு அப்பா இல்ல, அதுக்காக இல்லவே இல்ல நினைச்சுக்காதீங்க, அவர் உயிரோட தான் இருக்காரு. என்ன, நான் அவரை பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் படுத்திருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அவங்களோட அம்மா கிட்ட வழக்கமா சொல்ற ஒரு கதையை சொல்ல சொல்லி கேக்குறாங்க. என்னன்னா, ஹீரோயின் அவங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் இந்த கதையை கேட்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். சோ அந்த கதையை கேட்கறதுனால ஹீரோயினோட அம்மாவும் இப்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல லிபிங்கிற ஒரு சிங்கர் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவன் நாடு நாடா சுத்திட்டு இருக்கும் போது பாவம் அவளுக்கு தெரியல, ஒரு பாலைவனத்துல அவளுடைய வாழ்க்கையே மாத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எஸ், ஹென்றி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல தான் ஹென்ரிய லிபி பார்த்த உடனே பத்திக்குச்சு. கோகா மோகா அப்படி ஒரு லவ். கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அதே இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பாவம் லிபிக்கு தெரியல, ஹென்றி ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. இங்கிலாந்துல இருக்க ஒரு பெரிய பணக்காரரோட ஒரே வாரிசு தான் ஹென்றி. ஹென்றி அவங்களோட வீட்டுக்கு லிபியை கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல ஹென்ரியோட அப்பாக்கு இந்த லிபியை சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹென்ரியோட அப்பாவும் இறந்து போயிருக்காரு. சோ அதுக்கப்புறம் மொத்த பொறுப்பும் நம்ம ஹென்றி கிட்ட தான் வருது. அதுல அவர் போக்கஸ்டா இருக்கும் போது அந்த சமயத்துல தான் செத்து போன அந்த ஹென்ரியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு விசுவாசி இருப்பான். அவன் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவர் லிபிய ஹென்றி பக்கத்திலே விட மாட்டேங்கிறாரு. திரும்ப ஊருக்கு வேற போக சொல்றாரு. லிபி ஃபர்ஸ்ட் ஒதுக்கவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே புரிய வருது, என்னதான் இருந்தாலும் ஹென்றி ஒரு பெரிய பணக்காரன். ஹென்றி ஃபேமிலி பிசினஸா இல்ல லிபியான்னு யோசிச்சா கண்டிப்பா அவன் காசை தான் சூஸ் பண்ணுவான்னு லிபியை நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்களே கிளம்பி போயிடுறாங்க. இந்த சமயத்துல தான் இந்த விசுவாசி ஒரு விஷயத்த பண்றான். ஹென்றி கிட்ட போயிட்டு லிபி எழுதின மாதிரி ஒரு ஃபேக்கான லெட்டர் எழுதி ஹென்றி கிட்ட கொடுத்துடுறான். அதை படிச்சுட்டு ஹென்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைடு லிபி பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி அமெரிக்காக்கு போறாங்க. ஆனா லிபியோட விதி அப்பையும் விடல. அவளுக்கு ஒரு அழகான பரிசு காத்துக்கிட்டு இருந்துச்சு. எஸ், லிபி இஸ் பிரெக்னன்ட். 10 மாசம் கழிச்சு லிபிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் டாஃப்னி அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல அந்த குழந்தையே நம்ம ஹீரோயின் தான். இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆளு பார்த்தா 15 வயசு ஆயிடுச்சு. அதான் சொன்னாங்கல்ல, வருஷம் பர்த்டே அப்ப இந்த கதையை கேட்பேன்னு சொல்லிட்டு. இப்ப 15 வயசுலயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய அப்பாவோட போட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு கல்யாணத்துல வேலை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட அம்மா, ஹீரோயின் எல்லாருமே வந்திருக்காங்க. என்னதான் ஹீரோயினுக்கு 17வது பர்த்டேவா இருந்தாலும் என்ன பண்றது, வேலன் வந்தா போய் தானே ஆகணும். அந்த கதையில வந்ததுதான் நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு சிங்கர். சோ அவங்க அந்த கல்யாணத்துல பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அதே இடத்துல ஹீரோயின் வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல அங்க ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு டாப்னி நீயா அது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டாப்னியா இல்ல நான் யாழினி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எஸ் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு விடுமா, டாப்னி எப்படி இருக்க, ஸ்கூல்ல பார்த்தது, அம்மா எந்த காலேஜ் போற, நான் லா காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட நிலைமை தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் எந்த காலேஜும் சூஸ் பண்ணல, ஏன்னா என் ஃபேமிலி கண்டிஷன் அப்படி, எனக்கும் லா படிக்கணும் தான் ஆசை, எனக்கு அப்ளிகேஷன் கிடைக்குமான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற சைடு போயிடுறாங்க. அந்த சமயத்துல தான் இன்னொரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலா அங்க அமெரிக்கன் கல்யாணத்துல எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். என்னன்னா, பொண்ணுங்க எல்லாம் அவங்களுடைய அப்பா கூட டான்ஸ் ஆடுவாங்க. இப்ப அங்க எல்லாரும் அப்படி ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் தான் அவங்களுடைய அப்பாவை நேர்ல பார்த்ததே இல்லையே. அதை யோசிச்சு அவங்க நின்னுட்டு இருக்கும் போது இப்ப அந்த கல்யாணமும் முடியுது. ஹீரோயின் அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அம்மா வந்து பேசுறாங்க. டாஃப்னி, அங்க அப்பாவும் பொண்ணும் ஆடுறத பார்த்துட்டு நீ எவ்வளவு ஃபீல் பண்ணங்கறத நானும் பார்த்தேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கமா, தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அம்மா அப்பாக்கு அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கே நான் கூட தெரியாதுமா, நான் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினோட அம்மா அவ்வளவா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு டாஃப்னி, நம்ம முக்கியம் நினைச்சிருந்தா அவர் என்னைய பார்க்க வந்திருப்பாருல்ல, ஏன் வரல? அவருக்கு காசு தான் முக்கியம். விடு, பண்டில மீதி இருக்க பிரியாணி எல்லாம் இருக்கா, முடிஞ்சிட போது, வா போய் சாப்பிடுவோம், உன் பர்த்டே வேற இல்ல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் அவங்களோட அப்பாவை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தனியால இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வீட்ல பார்த்தா ஹீரோயினோட ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் இருக்கு. அத ஹீரோயினோட அம்மா ப்ளே பண்ணி பார்க்க அதுல என்ன இருக்குன்னா, அம்மா ரொம்ப சாரி உங்க பேச்ச மீறினதுக்கு. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கீங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டிசைட் பண்ணோம். அதை தான் நான் இப்ப பண்ண போறேன். என் லைஃப்ல எல்லா விஷயங்களுமே நீங்க தான் டிசைட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை நம்புங்கம்மா, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அதுல போட்டிருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக. ரைட்டா வீட்டுக்கெல்லாம் போல ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல ரிசப்ஷன்ல ஒருத்தர் கிட்டார் வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோனே கூப்பிட்டுப்போம், இதுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப ஹீரோ அந்த இடத்துல கிட்டார் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டே போய் பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஒரு கிட்டாரிஸ்ட் தான். சோ அதனால ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேசும்போது, டாஃப்னி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு டிப் தரேன். பாத்ரூம்ல சரியா தண்ணி வராது, டெலிபோன் எடுக்காது, லிஃப்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல, கொஞ்சம் நல்லா யோசிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தும் போது அந்த சமயத்துல நியூஸ்ல ஹீரோயினோட அப்பாவை பத்தி பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின், அட என் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அது என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹென்றி இருக்காருல்ல, அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவரோட அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்திருப்பாரு. அவருடைய பையங்கிறதுனால அதே பதவி ஹென்ரிக்கும் வந்திருக்கும். ஏன்னா மக்களுக்காக தான் சேவ் பண்ண போறேன், சோ மக்கள் தான் என்னை சூஸ் பண்ணணும், எனக்கு இந்த அப்பா மூலியமா வர்ற பதவி எல்லாம் வேணாம்னு சொல்லி அந்த சீட்டை எழுதி கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன்ல நிக்கிறாரு போல இருக்கு. அதை பத்தி தான் அங்க நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லும்போது, அவ்வளவுதானே போய் உங்க அப்பாவை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு நடந்து போறாரு. இத பத்தி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணி ஹீரோயினுடைய அப்பா ஹென்ரியை தான் காட்டுறாங்க. அவர் அங்க வீட்ல நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல விஸ்வாசினா ஹென்ரியோட அப்பாவோட விஸ்வாசி. அவன் அங்க ஹென்றி கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னு தெரியல, இந்த விஸ்வாசி ஹென்ரிக்கும் ஹீரோயினோட அம்மாக்கும் நடுவுல ஒரு வேலையை பார்த்திருப்பான்ல, அது அந்த விஸ்வாசிக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஹீரோயினோட அம்மா அந்த கதையை சொல்லும் போது கூட மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஆடியன்ஸ் ஆனா நமக்கு மட்டும் தான் விஷுவலா காமிச்சிருப்பாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, பேக் டு ஸ்டோரி. இப்ப விஸ்வாசி அங்க ஹென்றி கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க தான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த லேடி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க விஸ்வாசின்னு ஒருத்தன் நிக்கிறான் இல்லையா, அவனுடைய பொண்ணு தான் இவங்க. ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா சித்தி, சோ சித்தின்னு கூப்பிட்டுப்போம். அங்க சித்தி ஹீரோயினோட அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அவங்களோட அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கே வந்துட்டாங்க. கேட்டு பக்கத்துல நின்னா அங்க செக்யூரிட்டி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே விசாரிக்கிறான். இவன் கண்டிப்பா நம்மள உள்ள விட மாட்டான், நம்மளே வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு உள்ள போய்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு செவுர்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள சித்தி அவங்களோட பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு ஹென்றி கூட கல்யாணம், முடிஞ்ச அளவுக்கு வெளியில எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அட்டெண்ட் பண்ணணும், பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரோட பேருக்காக தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அழப்போங்கம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லும்போது அங்க சித்தி சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பாட வாயில வைக்க முடியல. என்னடி சாப்பாடுது, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே முத வேலையா இங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாரையுமே மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க வேலை பார்க்கிற தாத்தா அவர் பாட்டுக்கு திட்டிட்டு இருக்காரு. அம்மா, அதுக்கு முதல்ல நீங்க இங்க இருக்க கிளவிய விரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ஒரு பாட்டி உள்ள வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஹென்ரியுடைய அம்மா தான் இவங்க. அவங்க வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப ஹென்ரியும் வராரு. இப்படி இங்க சம்பவம் நடந்துட்டு இருக்க வெளியில இருந்து நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க சித்தியோட பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டா, ஐயோ அங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சித்தியா, ஓ நியூஸ்ல இருந்து போட்டோ எடுக்க உள்ள வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஹென்றி டென்ஷன் ஆகி, அடச்சை இந்த நியூஸ்காரங்களுக்கு இதே வேலையா போச்சு, இந்த வாட்டி சும்மா விட போறது இல்ல, ஜெயில புடிச்சு போடுறேன்னா இல்லையான்னு பாரு. நம்ம ஹென்றி வேகமா அந்த போட்டோகிராஃபரை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. போட்டோகிராஃபர்னு நினைச்சுக்கிட்டு ஓடுறாரு, ஆனா அது நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயின் அந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹென்றி வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. எந்த நியூஸ் சேனல் நீ, வெக்கமாவே இல்லையா, ஒருத்தரோட பிரைவசியை மதிக்கணும்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும் போது அங்க ஹீரோயின் அமைதியா உட்காந்து ஹென்ரியே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், ஏய் உனக்கு முழுசா 18 வயசு ஆன மாதிரி கூட தெரியலையே, ரொம்ப சின்ன
சின்ன பொண்ணா இருக்க, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா என் அப்பாவை பாக்குறதுக்காக வந்தேன். ஓ, அப்பாவை பாக்குறதுக்காக வந்தியா, அதுக்கு எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யோ நீதாயா எங்க அப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சித்தி, பொண்ணு, ஹென்ரியுடைய அம்மா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட பர்த் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஹீரோயினோட அம்மா ஹென்ரியோட பழைய போட்டோ ஒன்னு வச்சிருப்பாங்க, அதையும் சேர்த்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த சைடு சித்தி தலையிலே கை வச்சிடுறாங்க. அட பாவிகளா, என் கனவுல மண்ணள்ளி போட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, உங்களை பார்க்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை, அதுக்காக தான் வந்தேனே தவிர்த்து உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்தணும்லாம் நான் வரல, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹென்றி பின்னாடியே வந்து ஹீரோயின் நிறுத்துறாரு. அப்புறம் ஏன் உங்க அம்மா இது வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி சித்தி வந்துட்டு, ஆமா ஏன்னா அவங்க உன் பொண்ணே கிடையாது, நீ வீட்டுக்கு கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சைடு பாட்டி, இந்த விஷயம்ல பிரஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், கண்டிப்பா உன் பேரு கேட்டுரும், இப்ப வேற நீ எலெக்ஷன்ல நிக்க போற, நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ல, அதானே ஆமா அவளை சீக்கிரமா அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு சித்தி சொல்லும் போது, இல்ல வெளியே போனா தானே அந்த பிரச்சனை வரும், டேப்னி நீ இங்கே தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி ஹென்ரியோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சித்திக்கு நெஞ்சு வழியே வந்துரும் போல இருக்கு. இப்ப ஹென்ரியோட அம்மா, அதான் ஹீரோயினோட பாட்டி, ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த சைடு சித்தி ஹென்ரிய கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியாது, கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான், ஏதோ ஒரு காலத்துல சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க, இதுக்கெல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், நீங்க என்ன அவளை கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெத்தீங்க அப்படின்னு போது, ஆக்சுவலா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹென்றி சொல்ல, நாசமா போச்சு, என் கனவுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவானுங்க போல இருக்கே. இந்த சைடு பாட்டி ஹீரோயினை கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரூம் பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு. ஆக்சுவலா இது மீடியம் சைஸ் ரூம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது மீடியம் சைஸா பாட்டி, என் மொத்த அபார்ட்மெண்ட்டே இவ்வளவு பெருசுக்கு தான் இருக்கும், நீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிக்கும் போது, ஏய் எங்க ஃபேமிலியில இந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுமா, கட்டி எல்லாம் பிடிக்காத அப்படின்ட்டு பாட்டி சொல்றாங்க. அட பாட்டி, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி பழகிக்கங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா ஹென்றி ரூம்ல ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்றாரு. அங்க கால் அட்டன் பண்ண உடனே டாப்னி அங்க வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ஆமா அவ வந்துட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு போது, சொல்லியிருந்தா உன் அரசியல் வாழ்க்கை அப்பயே முடிஞ்சிருக்கும், எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிறதே எனக்கு தெரியாம பண்ணிட்டியே, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, இவன் கூட வேலை பாக்குறாங்களே அவங்க கிட்ட போய் கேளு, நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லலன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. இத பத்தி ஹென்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹென்றி அவர்கிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல விஸ்வாசி பிரஸ் மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, கான்ஸ்பிரசி தியரி எழுதியே கிழிச்சிருவானுங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே இதை அனௌன்ஸ் பண்ணிடுறது நல்லது, நாளைக்கு ஒரு ஃபேஷன் ஷோக்கு நீங்க போக போறீங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இவ தான் உங்க பொண்ணுன்னு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிருங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா இல்ல கத்து கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், அவ என்ன மாதிரியே தான் ரொம்ப பொலைட்டா இருப்பா, எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப மெச்சூரான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த சைடு ஹீரோயின் பார்த்தா ஸ்பீக்கர்ல பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹென்றி அவரோட ரூம்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹென்றி கிட்ட பேசுறாங்க. இது என் சின்ன வயசு ஆல்பம், உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த ஆல்பமை கொடுக்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் 2 நாள்ல ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு, நாங்கெல்லாம் ஃபேமிலியா அங்க போவோம், நீ வருவல்ல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹென்றி சொல்லும் போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே சைட்ல இருந்து நம்ம சித்தியுடைய பொண்ணும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அந்த சித்தியுடைய பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அங்க பார்த்தா எல்லாமே நார்மலான ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏய் இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இதே நீ ஃபேஷன் ஷோக்கு போடுற மாதிரி நல்ல நல்ல சூட்லாம் போட்டு வந்தா கண்டிப்பா எல்லாரும் உன்னைய தான் பாப்பாங்க, எல்லாரும் உன்னை பார்க்கணும்னா போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ எனக்கு வேணாப்பா, சரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ஷோக்காக குளிச்சு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா பாத்ரூமே ரொம்ப புதுசா, எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல, யூஸ் பண்றேங்கிற பேர்ல ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி ஒரு மாதிரி நலஞ்சு குளிக்கிறதுக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. இங்க கீழே ஹென்றி சித்தி அவங்களோட பொண்ணெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சித்தி ஹென்றி கிட்ட, உங்க பொண்ணு கண்டிப்பா வந்துருவா செல்லம், அதான் இன்னொரு டிரைவர் இருக்கான்ல அவன் கூட்டிட்டு வந்துருவான், வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் போய் நிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹென்ரியும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப கட் பண்ணி அந்த ஃபேஷன் ஷோல தான் காட்டுறாங்க. இந்த புது புது ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரேம்ப் வாக்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷோ தான் நடந்துட்டு இருக்கு. அங்க கீழே ஹென்றி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க எல்லாருமே எலைட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, லைக் சூட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாவம் நார்மல் ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துக்குள்ள வரும்போது அப்படியாவது சரியா வந்தாங்களா, வழி தெரியாம ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அங்க போயிட்டு, சார் இங்க தானே ஃபேஷன் ஷோ நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஆமா இங்கே தான் நடக்குது சீக்கிரம் உள்ள போ அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவன் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஹீரோயின் நிறுத்திடுறான். அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, யாரு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஹென்றி ஹீரோயினை பார்த்துட்டு, இவன் என்ன நார்மல் ட்ரெஸ் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலையா படல, ஷோ கேக்குறாங்க போல இருக்கு காமிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா ஒரு கேட் வாக்க போட்டு அந்த இடத்துல விதவிதமா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, எல்லாரும் பாராட்டி சிரிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த ஷோ முடியுது. இப்ப ஹீரோயின் அந்த சித்தியோட பொண்ணு கிட்ட போயிட்டு வேலையை காமிச்சிட்டல, இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி ஒரு நாயை கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஆக்சுவலா நாயினாலாம் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல போயிட்டு நான் இந்த நாயை கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நாய் கூட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தூரத்துல இருந்து நம்ம ஹென்றி இதை பார்த்துட்டு அடி பாவி உன் வேலையை கடைசியில இங்க வந்து காட்ட ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லி பக்கத்துல போய் பேசலான்னு பார்க்கும்போது அந்த பாட்டி டக்குன்னு ஹென்றி யார் அந்த பொண்ணு, உங்க பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாரி மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாம உங்ககிட்ட வந்து என் பொண்ணு விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இவங்க நம்ம ஹென்ரிக்கும் மேல இருக்க ஒரு அரசியல்வாதி. அவங்க கிட்ட ஹென்றி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சீச்சி ஏன் சாரி எல்லாம் கேக்குற, என் நாய் இது வரைக்கும் என்ன தவிர வேற யார்கிட்டயும் போனதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கு, உன் பொண்ணு இந்த சம்மர் முழுக்க இங்க தானே இருப்பா, அடுத்த பார்ட்டிக்கெல்லாம் வருவாள்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க சித்தி விசுவாசி எல்லாருமே சாச்சா அவ எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பி போயிருவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஹென்றி கண்டிப்பா மேடம் அவ இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே சித்தி ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அடுத்த பார்ட்டில நான் அவனை மீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி வீட்டுல காமிச்சா நம்ம ஹென்றி ஏதாவது சாப்பிடலான்னு கிச்சனுக்கு வராரு. அங்க பார்த்தா ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹென்றி கேட்கும்போது ஜெட்லாக், அமெரிக்கா டைமிங்க்கும் இங்க டைமிங்க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன புதுசா சாக்கோ சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் சொன்னது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்ன காலையில சாப்பிட்டா அந்த சித்திக்காரி டயட்ல இருங்கன்னு சொல்லி எனக்கு கொள்ளுவா, அதனால தான் இப்ப நைட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹென்றி சொல்லும்போது இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஹென்ரியும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹென்றி ஹீரோயின் கிட்ட ஆமா அவளுக்கு கல்யாணம் எதுவும் ஆயிடுச்சா இல்ல யாரையாவது லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, என்ன பண்றது அவங்க தான் ஒருத்தரையே மைண்ட்ல வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு மாதிரி ஹென்ரிக்கு கில்ட் ஆயிடுது. சரி ஓகே நீ தூங்கு, நாளானைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹென்ரியும் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்காக ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சித்தியுடைய பொண்ணு வராங்க. என்னடி ட்ரெஸ் இது கேவலமா இருக்கு, அப்புறம் இன்னொரு விஷயம் நீ ஒன்னும் அழகிலாம் கிடையாது புரியுதா, அந்த பார்ட்டிக்கு என்னோட ஆள் வருவான், அவனை மட்டும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓடியாங்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியும் நடக்குது. இப்ப ஹென்றி சித்தியோட பொண்ணு 3 பேரும் ஒன்னா இறங்கும் போது அந்த சைடு பிரஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேல பார்த்தா ஹீரோயின் பார்ட்டி கூட நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும் போது இங்க பாரு நம்ம குடும்பத்தோட மோட்டோ தெரியும்ல, அது என்ன பாட்டி அப்படின்ட்டு கேட்கும்போது தெரிவிக்க விடணும், அதான் நம்ம மோட்டோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டி அங்க இருந்து போறாங்க. இப்ப ஹீரோயின் ஆல்டர் பண்ண அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு இறங்கும் போது அங்க உள்ள பிரஸ் எல்லாருமே அவங்கள போட்டோ எடுக்க தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகி நம்ம சித்தியும் அவங்களுடைய பொண்ணும் அந்த சைடு நடந்து போறாங்க. இப்ப ஹென்றி அங்க வந்து போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. ஓ இந்த 2 பொண்ணுங்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அந்த 2 பொண்ணுங்களுக்கு தான், ஆனா இந்த பார்ட்டியோட ஓனர் இருக்கானே அந்த 2 பொண்ணுங்களோட அப்பா தான் இந்த பார்ட்டியோட ஓனர், அவன் இருக்கானே இந்த பொண்ணுங்களுக்கு கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், அந்த மேல இருக்கு பாரு ஒரு லைட் சான்லியர், தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் பேசிடாத, பேசினா அவனோட பொண்ணுங்களை பத்தி பேச மாட்டான், சான்லியர் இருக்கு பாரு அத பத்தி ஒரு ஹிஸ்டரி கிளாஸே எடுத்துருவான், அரசர் நெப்போலியன் அவனோட முன்னோர்களுக்கு கொடுத்ததான், அதை சொல்லி பல தடவை எங்களை கொண்டுட்டான், தயவு செஞ்சு மாட்டிக்காத அப்படின்னு ஹென்றி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து சார் உங்க பொண்ணை நான் டான்ஸ் ஆட கூட்டிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். யாருன்னு பார்த்தா இவன் தான் நம்ம சித்தியுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவனுடைய ஆளு கூட இந்த பார்ட்டிக்கு வருவான்னு சொன்னாங்களே அவன் தான் இது. அவன் வந்து இப்ப ஹீரோயினை டான்ஸ் ஆட கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் பேசுறதுலயே தெரியுது அவன் ஒரு பச்சை பிளே பாய்னு சொல்லிட்டு டேய் உன் வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது காட்டுறான் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாரோ பாட்டு பாடுற சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க கச்சேரி பண்றதுக்காக நம்ம ஆள் வந்திருப்பாரு போல இருக்கு. அவர் பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அதை ஹீரோயின் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பிளே பாய் பைய வந்து நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். ஏய் போடாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு பாக்குறாங்க. இப்ப கச்சேரி முடிச்சுட்டு ஹீரோ பிரேக்குக்காக வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. அந்த சைடு பார்த்தா அந்த சித்தியுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இந்த பார்ட்டி ஒரு 2 பொண்ணுங்களுக்காக தானே நடக்குது, அவங்க 2 பேரையும் பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயின் போயிட்டு நீங்க ரொம்ப எலைட் இதுதான் போவாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சு அந்த 2 பொண்ணுங்களை காப்பாத்திட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு பேசும்போது என்ன பார்ட்டி இது இவ்வளவு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்க நீ என்ன சொல்ல வரன்னு நல்லாவே புரியுது, நான் மட்டும் அதை பண்ணேன் கன்ஃபார்ம் எனக்கு வேலை போயிடும் அப்படின்ட்டு சொல்லும்போது டேய் டேய் ப்ளீஸ்டா எனக்காக இதை பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க சரி ஓகே இவ்வளவு கேட்கற உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. என்னடா பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பார்ட்டில எல்லாம் ஒரு மாதிரி மெலோடி மியூசிக் தான் பிளே பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு ஒரு குத்து பாட்டை போட ஆரம்பிக்க அங்க பார்த்தா நடுவுல ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது டேய் என்னடா ரொம்ப பாக்குறீங்க வந்து வை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சித்தியோட பொண்ணுக்கெல்லாம் வயிறு எரியுது. அந்த பார்ட்டியை நடத்துறவருக்கும் தான் என்னடா பண்றீங்க என் பொண்ணுங்களோட பார்ட்டியில அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஆக்சுவலா அங்க அந்த 2 பொண்ணுங்களும் ஜாலியா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் யார பத்தியும் கண்டுக்கல, எல்லாரும் கூட சேர்ந்து குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பேஸ் எகிருது. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் தாங்க முடியாம மேல அந்த சேனல்
சாண்டிலியர் இருக்கு தெரியுமா, நேரா கீழே வந்து உடஞ்சிருது. இத பார்த்துட்டு அந்த வீட்டு ஓனரு, அடா பாவிகளா, டேய் நெப்போலியன் கொடுத்ததுடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இதை பார்த்த உடனே ஹென்றி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஹென்றி அவருடைய ரூம்ல ஹீரோயின் ஒரு போட்டோ ஆல்பம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதை பார்த்து யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹென்றி டைனிங் டேபிள்ல இருக்கும்போது அந்த சைடு சித்தி மொத்த மானமும் போச்சு அப்படின்னு சொல்லி நேத்து பார்ட்டியில நடந்ததை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹென்றி எதை பத்தியும் கவலைப்படல, அவரு பாட்டுக்கு சாக்கோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யோ என்னையாது அப்படின்ட்டு சித்தி கேக்குறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சாரி நேத்து நடந்ததுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, அதனால என்ன பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹென்றி சொல்றாரு. இப்ப ஹென்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்துல அங்க வேலை பாக்குற வயசானவர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, மேடம் உங்களை பாக்குறதுக்காக ஹீரோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹென்றி வெளியில போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. தம்பி நேத்து நீ கிட்டார வச்சேன் தானே அப்படின்ற மாதிரி பேசும்போது, ஆமா சார் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, இங்க என்னப்பா பண்ற அப்படின்ட்டு ஹென்றி கேட்கும்போது, அதுவா உங்க பொண்ணு நானும் வெளியே போறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஓ ஜோக்கு ஜோக்கு தானே அப்படின்ட்டு ஹென்றி கேட்கும்போது அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டாங்க. ஓகே பாய் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பைக்ல கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹீரோ கூட ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இப்ப ரெண்டு பேரும் பார்க்ல உள்ள கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோ, உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத, அப்பாவை பாக்குறதுக்காக இங்க வந்த சரி, ஆனா ஏன் உன்னை நீயே மாத்திக்க ட்ரை பண்ற, உனக்கு அது பிடிக்கலன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இத பத்தி ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல சொல்ல மாட்டேனே அந்த சைடு ஹென்றி ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்ணி, அவன் யாரு கூடயோ பைக்ல போயிட்டு இருக்காண்டி அப்படின்ற மாதிரி பேசும்போது, என்ன பொண்ணு யாரையாவது பிடிச்சிட்டாளா, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லும்போது, விளையாடாத அவ ஏதோ பேண்ட்ல ட்ரம்மரா இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா சூப்பரு, யாரையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யார ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஹென்ரியும் கேட்கிறாரு. அந்த சமயத்துல தான் இவருக்கே ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா நம்மளும் ஒரு காலத்துல பைக்ல தான் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹென்றி லவ் பண்ணதும் ஒரு பேண்ட் பொண்ணு தானே, நம்ம ஹீரோயினோட அம்மா தான் ஒரு சிங்கர் ஆச்சே, பேண்ட்ல கிட்டாரும் வாசிப்பாங்க. இத பத்திலாம் இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைம்ல சித்தி கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. சரி ஓகே நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிட்டு சித்தி கிட்ட போய் என்னன்னு கேட்டா, செல்லக்குட்டி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னா பாலைவனத்துல இருக்க கல்யாணத்துல எல்லாம் ஸ்பெசிபிக்கான ஒரு ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணா மட்டும்தான் அது பேர் கல்யாணம். அப்படி இல்லாம வேற ஒரு ட்ரம்ஸா இருந்துச்சுன்னா அது வெறும் ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான், கல்யாணம் எல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கும் ஹீரோயினோட அம்மாக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல, வெறும் சும்மா லுலுலாய் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு உன் பிரச்சனை அப்படின்ட்டு ஹென்ரியும் நின்னுட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஒரு பார்க்ல நடக்கிற பார்ட்டிக்கு நம்ம ஹென்றி அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருக்காரு. கார் பார்க் பண்ற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்கள பார்த்த உடனே, டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா கார் பார்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் என்னோட ஒரு வேலை தான், ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பிளே பாய் பையன் வந்துடுறான். டாஃப்னி என் கூட வா, நீ என்ன இவன் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க லுச்சா பைய அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த பார்ட்டிக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்த்தா அங்க ரிவருக்கு பக்கத்துல நின்னுகிட்டு பைனாக்குள்ளர்ல நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா பிளே பாய் பக்கத்துல வந்துடுறான். இங்க பாரு டாஃப்னி, உன் தகுதிக்கெல்லாம் நான் தான் சரியான ஆளா இருப்பேன், அந்த காரை பார்க் பண்ற பையனை போய் பார்த்துட்டு இருக்க, மாமாக்கு ஒரு உமா கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உமா தானே இந்தா புட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே கூட கொடுத்துடுறாங்க. அவன் பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க பிரஸ் ஃபுல்லா நம்ம ஹீரோயினை போட்டோ எடுக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஹென்றி வந்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா பிரஸ் ரவுண்டு கட்டுது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவனோட பைக்கை வாங்கி நம்ம ஹென்றி ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வளைச்சு வளைச்சு ஓட்டி ரெண்டு பேரும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கும் போல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த ரோட்டு கடைக்கெல்லாம் நம்ம ஹென்ரியை கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா கூட வெளியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது அங்க வாசல்லே பிரஸ் முழுக்க குமிஞ்சிருக்கானுங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, அதே மாதிரி இப்ப ஹென்ரியும் செவுரேற வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹென்ரியோட பிஹேவியர்லயும் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவரோட ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் ராக் ஸ்டார் மாதிரி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சிட்டி வந்து பார்த்துட்டு, டேய் ஏடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதுவாமா ஒன்னும் இல்ல சும்மா அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நாள் ஹென்றி அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அந்த ஸ்கூலுக்கு நீங்க போயிட்டு வேற ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, சாரி சார் அந்த ஸ்பீச் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, எதுக்கு அதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்ட்டு ஹென்றி கேட்க, நம்ம எங்க சார் கேன்சல் பண்ணோம், அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க, பப்ளிக்ல உங்க பொண்ணுக்கே பிஹேவ் பண்ண தெரியல, நீங்க வந்து ஸ்பீச் கொடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, இப்பதான் சீரியஸ்னஸே அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஆபீஸ்க்கு உள்ள போய் பார்த்தா அங்க உள்ளவங்க எல்லாருமே டென்ஷனா நம்ம ஹென்றி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பப்ளிக்ல இருக்க உங்க மரியாதை எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது சார், உங்க பொண்ணுக்கு சரியா பிஹேவ் பண்ண தெரியலன்னு வேற சொல்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா எலெக்ஷன்ல நம்ம தோத்துருவோம் சார், கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹென்ரிக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது.
இப்ப ஹென்றி ஸ்ட்ரைட்டா ஹீரோயின ஹாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரோட குடும்ப பெருமை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதோ அங்க பாத்தியா, இவர் என்னோட கொள்ளு தாத்தா, இந்த நாட்டுக்காக அவரோட கண்ணையை இழந்திருக்காரு, அந்த அவரு கையை இழந்திருக்காரு, இந்த இவருக்கு உயிரே போயிடுச்சு. இவ்வளவு விஷயங்கள் நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க இதே மரியாதையோட இருக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நானும் ஒன்ன மாதிரியே தான் இருந்தேன். ஆனா இங்க பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சு. எனக்கு அடுத்து கண்டிப்பா இந்த பொறுப்பு உனக்கு தான் வரும், சோ புரியும்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, புரியுதுப்பா, நான் இனி ஒழுங்கா இருக்கேன், உங்களுக்காக என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அடுத்த மாண்டேஜஸ்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட வழக்கமான ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே மாத்துறாங்க. ஒரு மாதிரி எலை பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா எங்க இருந்தாலும் குஷியா இருப்பாங்கல்ல, என்ன தோணுதோ அதை தானே பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி பப்ளிக்ல எல்லாம் கரெக்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பார்ட்டிஸ் அட்டெண்ட் பண்றாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்திக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோமே அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, ஐயோ மறந்துட்டேன்டா, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம இன்னொரு நாள் போலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இல்ல பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, எனக்காவது ஒரு நாள் பழைய டாக்னி திரும்ப வருவாள்ல, அப்ப எனக்கு கால் பண்ணி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து மொத்தமா போயிடுறாரு. இப்ப அந்த சமயத்துல ஹீரோயினோட பாட்டி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அந்த சித்தியோட பொண்ணு இருக்காளே, அவளுக்கு இது மேல ரொம்ப கண்ணு, ஆனா இது உனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசி போடுற கிரீடத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோயினோட வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அங்க எல்லாரும் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த கிரவுனை போட்டுக்கிட்டு ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரு கண்ணுமே அவங்க மேலதான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா ஒரு மாதிரி எலை பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹென்ரிக்கே ஆச்சரியமா இருக்கு. வந்தப்ப நீ எப்படி இருந்தியோ அது மாதிரி இல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹென்றி ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப அவங்க கூட போய் பேசலாம்னு பார்க்கும்போது நடுவுல தான் நம்ம சித்திக்காரி இருக்காளே, அவ நடுவுல வந்துட்டு, வாங்க எப்படி இருக்கீங்க, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, தனியா தான் வந்திருக்கீங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு டான்ஸ் பார்ட்னர் யாராவது வேணும், ஏங்க அவங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்கு யாராவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டக்குனு அவ்வளவுதானே அவரே போவாரு அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிய ஹீரோயினோட அம்மா கூட டான்ஸ் ஆடுறதுக்காக ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம சித்தி விஸ்வாசி கிட்ட, என்னப்பா நடக்குது இங்க, போற போக்க பார்த்தா என் கதை முடிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசும்போது, ஏன் நீ கவலைப்படுற, இவளை ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு விரட்ட வேணாம், திரும்ப விரட்ட முடியாதா என்ன, அதெல்லாம் பாத்துக்கலாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இத பின்னாடில இருந்து ஹீரோயின் கேட்டுறாங்க, யோ இப்ப நீ என்ன சொன்ன, என் அம்மாவை நீ வீட்டை விட்டு விரட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சித்தி ஹீரோயினை இழுத்துக்கிட்டு வேற ஒரு ரூம் குள்ள போறாங்க. ஏய் என்னை விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க பார்த்தா சித்தி வேற ஒரு ரூம்ல ஹீரோயினை லாக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. என்ன இந்த சித்தி பிளான் பண்ணுதுன்னு தெரியலையே. என்னடான்னு பார்த்தா இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல எல்லாரும், அந்த டைம்ல அங்க பாட்டு பாடிட்டு இருந்த நம்ம ஹீரோ, டைம் வந்துருச்சு, இந்த பார்ட்டியுடைய முக்கியமான நபர் அவருடைய பொண்ணு கூட டான்ஸ் ஆடணும், சார் ஹென்றி ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹென்றி ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடுறதுக்காக. ஹீரோயினை தான் ஒரு ரூம் குள்ள போட்டு லாக் பண்ணிருச்சு அந்த சித்தி. எங்கடா ஹீரோயின் ஹென்றி தேடிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சித்தியோட பொண்ணு, நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே, வாங்க நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹென்றி கூட அந்த சித்தியோட பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இங்க நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு கோவமா ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கும் போது அந்த சைடு சித்தியோட பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஆஹா அடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி சொல்லி நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பண்ணல, தலையில போட்டிருந்த அந்த கிரவுனை கழட்டி இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவாங்களாம். இப்ப ஹீரோயினோட அம்மாவும் பின்னாடியே போகும்போது ஹென்ரியும் பின்னாடியே வராரு. டாக்னி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா இப்பதான்ப்பா ஒரு விஷயம் புரியுது, நான் இவ்வளவு நேரம் என்னை மாத்திக்க ட்ரை பண்ணேன், ஆனா நான் எதுக்காக மாறணும், எனக்கு அப்படி இருக்க பிடிச்சிருக்கு, நான் அப்படியே இருக்கேன், உங்களோட பிரச்சனைக்காக நான் எதுக்காக மாறணும், அம்மா சொன்னது உண்மைதான்ப்பா, என் மேல உண்மையிலேயே உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்திருப்பீங்க, நான் எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹென்றி பின்னாடியே போலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல பார்ட்டிக்கு அந்த இங்கிலாந்துடைய அரசு என்ட்ரி கொடுக்குறாங்க. சோ ஹென்ரியால போக முடியாது, வேற வழி இல்லாம ஹென்றி அதே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. ஆனா இது தெரியாம ஹீரோயினும் அவங்களுடைய அம்மாவும் வழக்கம் போலதான் ஹென்ரிக்கு அவரோட பதவி தான் முக்கியம் நினைக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சீன் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் போயிருப்பாங்க, இந்த வாட்டி ஹீரோயினும் கூடவே சேர்ந்து அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹென்ரியால ஹீரோயின் இல்லாம சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, வேலை பார்க்க முடியல, எதுவுமே சரியா முடியல. அந்த சைடு ஹீரோயினுக்கும் அப்படிதான். இப்ப ஹென்றி அவரோட ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹென்ரியுடைய அம்மா வராங்க. டே மகனே தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா நான் நம்ம ட்ரெடிஷனை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன், நம்ம குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு சாபம் இல்லம்மா, நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பொசிஷனுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணும்போது அந்த சமயத்துல ஹென்ரியோட அம்மா, இங்க பாரு நான் அவ்வளவா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொன்னதில்ல, ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க, முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே உண்மையிலே முட்டா பசங்க தான்டா, இருக்கிறது ஒரு வாழ்க்கடா, மத்தவங்க உன்னை எப்படி
பாப்பாங்கிறதுக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்த உன் லைஃப்ல இருந்து இழக்க போறியா? மத்தவங்கள அது பாதிக்கல. நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. இத சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹென்ரியுடைய அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அவருடைய கட்சியோட பிரச்சாரத்துக்காக நம்ம ஹென்றி வராரு. ஹென்ரியோட ஸ்பீச்சுக்காக தான் அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சித்தி விஸ்வாசி, சித்தியோட பொண்ணு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹென்றி என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. இப்ப ஹென்றி ஸ்டேஜ் மேல ஏறிட்டு, மக்களே உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப நன்றி. என் பொண்ணு இந்த ஊருக்கு முத வந்தப்ப அவ பண்ண சேட்டை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, ஸ்டார்டிங்ல நீங்க எல்லாரும் கூட அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தீங்க. நானும் அவளை மாத்திக்க சொன்னேன், அவளும் எனக்காக எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டா. ஆனா அவ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு. நானும் அவள மாதிரியே தான் குடும்பத்துல இருக்கவங்களுக்காக பிடிச்ச விஷயத்த மாத்திக்கிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம எதுக்காக நம்மள மாத்திக்கணும்? நம்ம சந்தோஷத்துக்காக என்னைக்குமே மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா அதே சமயம் மத்தவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை என்னைக்கும் விட்டு கொடுத்துடவும் கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க போறது இல்ல, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹென்றி அங்க இருந்து வெளியே போவாரா. என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி விஸ்வாசி வேகமா வந்துட்டு, டே ஹென்றி என்ன விளையாடுறியா? இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? உன்னைய விட உன் அப்பாவை விட நான் தான் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீங்க என் அப்பாவோட ஒரு நல்ல விசுவாசி தான், ஆனா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க தானே என்னையும் ஹீரோயினோட அம்மாவையும் பிரிச்சது, அது தெரிஞ்சு நான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டு போறேன், பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி கிளம்பலான்னு பார்க்கும்போது, டேய் நிறுத்துறா, உன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தாண்டா அதை பண்ண. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை வெளியே அனுப்பிட்டேன்ல. இதை கேட்டுட்டு ஹென்ரிக்கு ஷாக்கு. ஒரு நிமிஷம், அந்த டைம்ல அவ பிரெக்னெண்டா இருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பின்ன அதனால தான் அவளை ஊரை விட்டு வேகமா அனுப்புனேன் அப்படின்ட்டு அந்த விசுவாசி சொல்லும் போது நம்ம ஹென்றி ஒரே குத்து, விசுவாசி அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா, அவங்க ஒரு கல்யாணத்துல வழக்கம் போல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹீரோயினோட அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஹென்றி வராரு. ஹென்ரிய பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகும் போது நம்ம ஹென்றி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சாரி கேட்கறதுனால நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நடந்த எல்லா விஷயமும் புரியுது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த விசுவாசி பாயதான் சொல்லிட்டு. சோ அதனால ஹீரோயினும் ஹென்ரிய மன்னிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ஹென்ரியும் அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணும் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹென்றி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹென்றி ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்ல, இந்த சாரிக்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா கேட்கும் போது அந்த இடத்துல ஹென்ரியும் ஹீரோயினோட அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது, என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அந்த சைடு அந்த சித்திக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, அந்த சித்தியோட பொண்ணுக்கு அந்த பிளே பாய் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கூடவே என் சித்தியை இன்னொரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சைடு விஸ்வாசி டூர் கைடா மாறிட்டா. ஆனா அங்க போய் திருந்தல, கான்ஸ்பிரசி தியரியா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என் குடும்பம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா படம் நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல, ஏன்னா நான் ஃபேண்டசி படம் போடுற ஐடியால தான் இருந்தேன். ஆனா டக்குன்னு மாத்தி இந்த படத்தை போடுறதுனால படம் சரியா வந்துச்சா என்னன்னு தெரியல. பாப்போம், அடுத்த வீடியோல இருந்து திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஆனா படம் உண்மையிலேயே நல்ல படம், நான் புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஒரு படத்துல சொன்னதுதான், இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், உங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அதே சமயம் மத்தவங்களுக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. யூ காட் மை பாயிண்ட், இட்ஸ் நைஸ் நோ. அப்புறம் உங்ககிட்ட 2 ரெக்வெஸ்ட். ஒன்னு, மத்த சேனல்ல போடாத நல்ல நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு போங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா படம் தேடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கடையை ஓபன் பண்ணிருக்கோம். இதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவானுங்கன்னே தெரியல. சோ முடிஞ்ச அளவுக்கு இது மூணுத்துல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்துச்சுனாலும் இன்ஃபர்மேஷன் அதுல போடுவேன், அதுக்காக தான். சரி ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ வர்த்தாமே டிர்.